ஹாய் மக்களே, நம்ம ரவை கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரவையை வந்து எண்ணெயை ஊற்றி வறுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லிங்க கொஞ்சோண்டு. உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாருன்னா நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கடுகு போடணும். யாராவது லைக் போடுங்க. வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்புறம் கடுகு போடணும். கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா. கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு கலர் மாறினோடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அவங்க கலர் மாறணும். அவங்க கலரை மாறுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போடலாம். ஆனால் நான் தக்காளி போட்டுட்டு தான் நான் உப்பு போடுவேன். ஒருத்தங்க வெங்காயம் போட்டால் கொஞ்சம் உப்பு போடுவாங்க, ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு. இதை பார்த்திங்களா, கலர் மாறிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு, தக்காளி ஒரு தக்காளி போதுங்க. ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க போதும். சில பேர் இதில் பீன்ஸு, கேரட் எல்லாம் சேர்த்துப்பாங்க, பட்டாணி சேர்த்துப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் எதுவுமே காயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. வெறும் இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் போதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுங்க. ரொம்ப போடாதீங்க. ரொம்ப அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல் அப்படியே இருக்கும், பச்சையாக இருக்கும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தாங்க எண்ணெயை ஊற்றணும். ரொம்ப எண்ணெயை ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி போட்டுருவேங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லோரும் முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் கொத்தமல்லி போடுவாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நான் போட்டுருவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், கொத்தமல்லி வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம், இல்லை நான் போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க என்ன இதுன்னு. நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும்.